வணக்கம், இது ஜேபியின் தையலகம். இன்னைக்கு நாம 2 ஜிப் பர்ஸ், 2 ஜிப் வச்சு எப்படி பர்ஸ் தைக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல பேப்பர்ல பேட்டர்ன் எடுத்து வச்சிடலாம். 10 அங்குலத்துக்கு 5.5 அங்குலம் அளவுல ஒரு பேட்டர்ன் எடுத்து வச்சுட்டு, இதே அளவுல லைனிங் கிளாத் வந்து 3 பீஸ் எடுத்துக்கலாம். 3 பீஸ் லைனிங் கிளாத், 2 பீஸ் ஸ்பாஞ்சு. எந்த கிளாத்ல தைக்க போறோமோ அந்த கிளாத்ல 2 பீஸ் எடுத்துட்டு, ஜிப்பு 2 ஜிப் போஸ்னால 2 ஜிப் எடுத்துக்கலாம். ஒரு ஜிப்பு வழக்கம் போல தையலுக்கு இடம் விட்டுட்டு அந்த அளவுல ஜிப் ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொரு ஜிப் வந்து ஃபுல் அளவு பேட்டர்ன் என்ன அளவு இருக்கோ அதே அளவுல ஜிப் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அது போக 2 பிட்டு கிளாத். இப்போ எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தில் 1.5 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 2 இடத்துல 1.5 மார்க் அவுட் பண்ணிட்டு 2ஐயும் சேர்த்து ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த இடத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஃபுல் ஜிப்பை வச்சு தைக்க போறோம். இந்த பக்கத்தை இந்த பக்கம் வச்சு தைக்கிறோம், இதை இந்த பக்கம் வச்சு தைக்கலாம். முதல்ல ராங் சைடு எடுத்து ஃபுல் ஜிப்பை இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ இதை திருப்பி வச்சு ஒரு அமுக்கடி போடுவோம் இல்லையா, அந்த அமுக்கடி ஒன்றும் இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா 1.5 அங்குலத்துல ஒரு பீஸ், அந்த பீஸை இந்த பக்கம் வச்சு இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு தையல். இப்போ இதையும் திருப்பி வச்சு ஒரு அமுக்கடி போட்டலாம். அந்த இடத்துல இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு அமுக்கடி. அவ்வளவுதாங்க, நம்ம ஒரு ஜிப்பை வச்சு தச்சிட்டோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு பேக்கெட் கிடைக்கணும் இல்லையா, அதனால ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். ஒரு லைனிங் கிளாத் எடுத்து இது மேலே வச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு அடுத்தாப்புல ஒரு நடுக்கால் அளவு கேப்பில் இன்னொரு தையல் இங்கே வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஒரு பாகம் ரெடி ஆயிடுச்சு. இதில் 2வது ஜிப்பையும் வச்சு இதே சைட்லேயே தச்சிடலாம். நம்மளோட 2வது ஜிப்பு மேல் பாகத்தில் 2 பக்கம் 1 இன்ச் கேப் விட்டு எடுத்தோம் இல்லையா, அந்த ஜிப்பு அதை 2ஆ மடக்கி மைய போர்ஷன் சென்டர் பார்ட்டை மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இதில் ஒரு பிட்டு வச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு கிளாத் ரைட் சைடு நல்ல பக்கத்தில் வச்சு ஒரு தையல்.
வழக்கம் போலே தான் ஜிப்பு அளவுள்ள போர்ஷன் மட்டும் வச்சுட்டு மீதத்தெல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம். எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி கீழே போட்டுடலாம். அதே மாதிரி இந்த சைடு எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி கீழே போட்டுடலாம். ஓகே, இப்போ ஜிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாட்டை பாதியாக பிடிச்சிட்டு சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஜிப்பில் மார்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் பாட்டை இந்த சென்டர் பாட்டில் வச்சுட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ கீழே ஸ்பாஞ்ச் கொடுத்துக்கலாம், மேலே லைனிங் கிளாத். இது கீழே ஸ்பாஞ்ச் வச்சுட்டு மேலே லைனிங் கிளாத் வச்சுட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ இந்த கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ப்ரெஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே அடியில் திருப்பிடலாம். அடியில் திருப்பிட்டு இங்கே ஒரு அமுக்கு தையல். இப்போ அலக்கலக்காக இருக்கு இல்லையா, எல்லா கிளாத்தையும் ஒன்றா வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ நம்மளோட ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி கீழே போட்டுடலாம். இன்னொரு கிளாத் எடுத்துக்கலாம். அதை இந்த ஜிப்பை திருப்பி வச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அதே போல தான் கீழே ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். மேலே லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இந்த கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பி சின்ன ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ப்ரெஸ் கொடுத்துட்டு அடியில் திருப்பிடலாம். திருப்பி இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ அலக்கலக்கா இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு தையல். இப்போ நமக்கு தெரியும்
நடுவில் இருக்கிற சிப்பு போர்ஷனை விட்டுட்டு இந்த பக்கமும் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் கிளாத் ஆரம்பிக்கிற இடத்துல மார்க் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லேசாக சிப்பை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பக்கம் தையலை பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் மார்க் அவுட் பண்ணதையும் பிடிச்சிக்கலாம். வச்சு இங்கே ஒரு தையல், அதே மாதிரி இந்த பக்கம் மார்க் அவுட் பண்ண இடத்த பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது அடிபாகத்தில் ஒரு தையல் இங்கேருந்து இங்கே வரைக்கும். இப்போது ரோஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு தையல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி கோஸுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். கார்னரில் கட் கொடுத்துக்கலாம். இந்த கார்னர்லையும் கட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பர்ஸ் ரெடி. நல்ல ஷார்ப் எட்ஜ் கொடுத்து பர்ஸ்க்கு நல்ல ஷேப் கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஒரு பேக்கெட், அதே மாதிரி நம்மளோட பர்ஸ். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.